நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் செய்திக்கு அப்பால் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரைப்பட இயக்குனர் கரு பழனியப்பன் கபாலி படத்தை பற்றி ஊடகங்கள் பேசுவதில் அரசியல் இருக்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இது பற்றி செய்திக்கு அப்பால் நிகழ்ச்சியில் கரு பழனியப்பன் பேசியதை சுருக்கமாக இப்போது பார்க்கலாம். மக்கள் ஒன்று சேரணும் தான் ரஞ்சித் சொல்ல விரும்புறாரு. ஆனா படத்துல அதை மறைச்சு தமிழர்கள் ஒன்று சேரணும்னு பேசிக்கிட்டே இருக்கு. தமிழர்கள் ஒன்று சேரணும்னா ரஞ்சித் சொன்னாரு. அதுவா சொல்ல வந்தது கூட தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட சமூகம் தான் ஒன்று சேரணும். ஆனா அத சொல்ல முடியல. ஆனா தெரியல சொல்ல முடியல. அவர் சொல்ல முடியலனாலும் இல்ல யாருமே சொல்ல முடியல. இல்ல அவர் சொல்ல முடியல. அதான் சொல்றேன். அது சொல்ல முடியல. அத மறைச்சு தான் சொல்ல. அப்ப கலை என்பது இங்க அரசியல் தான். சரியா? அதை போல நீங்க இதை இவ்வளவு ஆழமாவெல்லாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. ரொம்ப எளிதா சொல்லிடுறேன். கலை என்பது அரசியல்னு. சொல்லப்பட்ட கபாலிங்கிற படத்துல கை தனியா துண்டா வெட்டி பார்சல்ல வருது. சரியா? 78 பேர் அந்த படத்துல சுட்டு கொல்லப்பட்டிருக்கான். ரத்தமா தெரிச்சிருக்கு தெரிபூரா. ஆனா அந்த படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் 3 மாசம் முன்னாடி தமிழ்நாட்டில் சங்கிலி பறிப்பை பற்றி படம் எடுத்த மெட்ரோங்கிற படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட். அவர் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போய் போராடி ஏ சர்டிஃபிகேட் வாங்குறாரு அந்த இயக்குனர். இப்போ புரியுதா உங்களுக்கு? கலை என்பதே அரசியல் தான். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ தேவர் மகன், சின்ன கவுண்டர் போன்ற படங்கள் வரும்போது இது ஒரு தேவர் படம், இது ஒரு கவுண்டர் படம் அப்படின்னு நம்ம சொல்றது கிடையாது. ஆனா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்காக ஒருத்தர் ஒரு படம் எடுக்கிறார் அப்படின்னா நம்ம மக்கள் நீங்க கேள்விப்பட்ட வச்சுக்கிட்டு சொல்றீங்க. அதை விட்டுருவோம். அதை பத்தி விவாதிக்கிறதுக்கு பெரிய மேடை வேணும். அது வேற ஒரு ஆட்களோட விவாதிக்கணும். அது உங்களுக்கு புரியவும் புரியாது. சரியா? நான் சொல்வது ரொம்ப சுலபமா சாதாரணமாக ஒரு வியாபாரம். இதுக்கு யூ சர்டிஃபிகேட். இதுக்கு எப்படி யூ சர்டிஃபிகேட்டு? ஆனால் ரொம்ப பிரமாதமாக அந்த மெட்ரோங்கிற படத்தினுடைய இயக்குனர் சொன்னார், ஆனந்துங்கிற பையன். பரவாயில்ல, நாங்கள் ரொம்ப சின்ன படம், நாங்கள் வரி கட்டி சமாளிச்சுக்குவோம் அப்படின்னு. இந்த நாட்டில் ஒரு கேள்வியை தள்ளி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம யூ சர்டிஃபிகேட் சென்சார் உங்களுக்கே புரியாது நான் சொல்றேங்க. நீங்க என்னங்க திருப்பி ரஜினிகாந்த் நடிக்கலைன்னா மொத்த ஊடகமும் கபாலியை கைவிட்டுருப்பீங்க. ஒரு நிமிஷம், உங்களுக்கு இல்லை யாருக்குமே புரியாதுன்னு சொல்றேன். அட்டகத்திங்கிற படம் தாங்க மிகச்சிறந்த அரசியல் படம். யாருமே சொல்லலைங்க. யாருங்க சொன்னீங்க? மக்களுக்கு புரியும். இல்ல மக்கள் தெளிவா இருப்பான். ஊடகம் எதை முன்னிறுத்துகிறீர்கள் நான் கேக்குறேன். அப்படி கிடையாது. ஊடகம் மக்களுக்கான ஒரு பிரச்சனை. இப்ப வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கபாலி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை ரஜினியோட படம் அப்படின்னு சொல்லிட்டு போற்றக்கூடிய ஒரு சிலர் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இது ஒரு தலித்துகளுக்கான ஒரு படம், இதை எப்படி அவங்க ரஜினியை வச்சு எடுக்கலாம்னு வந்து மக்கள் கேக்குறாங்க. அதன் அடிப்படையில நான் கேக்குறேன். எந்த மக்கள் கேக்குறாங்க? நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சமூக வலைதளங்கள் தினேஷ் வச்சு எடுக்கலாமா அட்டகத்தி? அதுதான் அந்த அரசியல். அப்போ திரைப்படத்துல இருக்கவங்க, திரைப்பட துறையில இருக்கிறவங்க அதுக்குள்ளேயும் அப்ப அரசியல், ஜாதி அரசியல்ங்கிறது பூந்துருச்சா? இல்ல. எப்படி மறுப்பீர்கள்? நான் தான் சொல்றேனே, நீங்க யாருமே இந்த தொலைக்காட்சியில தொடங்கி பத்திரிக்கை வரை யாருமே அட்டகத்தியை பேசவே இல்லையே. அதுதான் நிஜமான அரசியல் பேசுனுச்சு. யாராவது பேசுனீங்களா? நீங்க ஏன் பேசல? அட்டகத்தி ஏன் பேசலீங்க? அதுதான் நான் சொல்ல வரேன். அட்டகத்தி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அது ஜாதி அரசியலாக இருந்தாலும் கூட குறிப்பிட்ட நடிகர்களை வச்சு எடுத்ததால அது பெருசா வெளியே வரல. உங்களுக்கு யாரு ஏன் வரல? நீங்க சொல்லிருக்கலாமே. அரசியல் படம் தானே, மக்களுக்கு சொல்றது தானே இருக்கீங்க. ஊடகம் சொல்லிருக்கலாமே. ஆஹா, இப்படி ஒரு காவிய படம் வந்திருக்கியா, இப்படி ஒரு பிரச்சனையை பேசியிருக்கான் ஒருத்தன், இதுவரையும் பேச தவறிடுச்சியா தமிழ் சினிமா அப்படின்னு நீங்க வந்து அடிக்கோடிட்டு இருக்கலாமே. ஏன் அடிக்கோடிடல? அதுக்காக கபாலியை மக்கள் இப்படி பார்க்கிறது தப்பு. மக்களுங்காதீங்க. நான் திருப்பி உங்களை சேன குற்றச்சாட்டி இருக்கு. நீங்க மக்களுங்கிறீங்க, அட்டகத்தியை ஏன் நீங்க யாரும் அடிக்கோடல? ஊடகம் கபாலியை பற்றியான இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது தப்புன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த ஸ்டாண்டே இல்லங்க. நான் சொல்றது திருப்பி ஸ்டாண்டே இல்ல. இது வியாபாரம் ஒரு பெரிய லெவல்ல இருக்கு. அதனால தான் அதுக்கு தான் அதை எளிதா புரியறதுக்கு தான் உங்களுக்கு யூ சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட் சொல்றேன். விட்டுவிட்டு நீங்க மறுபடியும் எதை கேட்டீங்களோ அதையே பேசுறீங்க. எது புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை பேசுங்க. சரி, ஒரு காலத்துல சரியா? அத பத்தி இன்னொன்னு சொல்லிடுறேன். நீங்க சொன்ன ரெண்டாவது இருக்குல்ல, கலை என்பதே அரசியல். அடுத்த வரி படிங்க. திரைப்படமே ஒரு அரசியல் செயல்பாடு அப்படின்னு திரைப்படம் நான் எடுக்கிறேன், அது பிறருக்கு அரசியல் செயல்பாடு. அதுக்கு இன்னொரு எளிய உதாரணம் சொல்லி நிகழ்ச்சியை முடிப்போம். எந்திரன் படம் நடிச்சாருன்னா சன் பிக்சர்ஸ் வாங்கும். கபாலி நடிச்சாருன்னா அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்க ஜா சினிமாஸ் வாங்கும். திரைப்படம் என்பதே அரசியல் செயல்பாடு. நமக்கு திரைப்படம், அவர்களுக்கு அது செயல்பாடு. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ரொம்ப போட்டு தேவையில்லாத தீவிரங்களை பேசி அதுக்கு வேற ஒரு முகம் கொடுக்காதீங்க. Thank you.